மட்டும் சொல்ல சொல்றீங்க? என்ன சொல்ற பவானி? நீ சொல்ற விஷயத்தை என்னால நம்பவே முடியல. நம்ம பையன் ஆனந்தா இப்படி பண்ணா? ஆமா, அவன் தான். எனக்கு வர ஆத்திரத்துக்கு அங்கேயே 2 பேரை கொண்டு போட்டுலாம் தோணுச்சு. இங்க பாரு பவானி, நீ இப்படி ஆத்திரப்படுறதுனாலயோ கோபப்படுறதுனாலயோ நடந்த எந்த விஷயத்தையும் மாத்த முடியாது. மாத்திதான் ஆகணும். இவ்வளவு நாள் நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு ஆதிய கல்யாணம் பண்றதுக்காக மித்ரா எவ்வளவு விஷயத்த பண்ணிருக்கா. இன்னைக்கு நம்ம பையன் அவளை லவ் பண்றதா சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலங்க. பவானி, நீ ஆத்திரப்படாத. நான் உடனே வீட்டுக்கு வர்றேன். சரி, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. சரி பவானி. சொல்லு, ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா மட்டும் சொல்லு. இல்லைன்னா நான் உனக்கு அப்புறமா போன் பண்றேன். மேடம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் நானே உங்களுக்கு கால் பண்ணேன். என்ன, அந்த துரை ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானா? இல்ல மேடம், இது நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம். மண்டபத்துல பாரதி ஒரு ஹார்ட் டிஸ்க மிஸ் பண்ணிட்டு போனத நம்ம ஆளுங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொன்னேன்ல. ஆமா, நீங்க சொன்ன மாதிரியே அதுல என்ன இருக்குன்னு லேப்டாப்ல போட்டு செக் பண்ணிட்டு இருந்தோம் மேடம். அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற வீடியோஸ்ல நீங்க துரைய கொலை பண்ற விஷயம் ரெக்கார்ட் ஆயிருக்கு மேடம். என்னடா சொல்ற? ஆமா மேடம். பவானி என்ன கொல்ல முயற்சி பண்ணப்போ யாரோ அதை வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அப்படியா? அன்னைக்கு அந்த லேப்டாப்பை அடிச்சு உடைச்சதுக்கு அப்புறமும் பாரதி அந்த வீடியோவை எங்கேயோ வாங்கியிருக்கா. சீ, அந்த பாரதி எல்லா இடத்துலயும் பிரச்சனையை விஸ்பர போய் எடுத்துக்கிட்டே இருக்கா. சரி, அந்த வீடியோ நான் என்ன பண்றதுன்னு அப்புறமா நான் போன் பண்ணி சொல்றேன். இப்ப நான் வேற டென்ஷன்ல இருக்கேன்டா. நான் போன் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ண. ஓகே மேடம், நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன்.